நாடாளுமன்றத்தில் எந்த மொழியை தேசிய மொழியை அறிவிக்கலாம் அப்படின்ற விவாதம் போயிட்டு இருக்குது. அப்பொழுது இருக்கக்கூடிய பிரதமர் நேரு அவர்கள் வந்து இந்திய தேசிய மொழியாக ஹிந்தி அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே காகிதமில்லை தெரிஞ்சிருச்சு. இந்தியா எதுக்கு வந்து இந்திய தேசிய மொழியை அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி இந்தியா தான் இருக்குது, அப்போ இந்தியா தான் தேசிய மொழியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே காகிதமில்லை கேட்கிறாரு, நம்ம தேசிய பறவை எது? நேரு அவர்கள் சொல்றாரு, மயில் தான் நமது தேசிய பறவை. இந்தியாவில் அதிகப்படியாக வசிக்கக்கூடிய பறவை காகம் தானே, எதற்காக வந்து மயிலை தேசிய பறவை அறிவிக்கிறீர்கள் என்று காகிதமில்லை கேட்கிறாரு. உடனே மறுபடியும் திரும்பவும் இந்தியாவோட தேசிய விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேரு அவர்கள் வந்து தேசிய விலங்கு புலி. அப்போ இந்தியாவில் அதிகப்படியாக வசிக்கக்கூடிய விலங்கு நாய் தானே, அப்போ நாயை தானே நீங்கள் வந்து தேசிய விலங்காக அறிவித்திருக்கிறீர்கள் சொல்றாரு. நேரு அவர்கள் திரும்பவும் கேட்கிறார், உருதை வந்து நீங்க தேசிய மொழி அறிவிக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு காகிதமில்லை என்ன பதிலளிக்கிறார் அப்படின்னா, இஸ்லாம் எங்கள் வழி, இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் தாய்மொழி அப்படின்னு சொல்லி காகிதமில்லை சொல்றாரு. நான் அல்லாஹ் என்று அழைத்ததற்கு முன்னதாகவே அம்மா என்று அழைத்தவன் என்று காகிதமில்லை தற்பொழுது கூறியிருக்கிறார். தமிழை இந்திய தேசிய மொழியை அறிவிக்கணும் முதல் நாடாளுமன்றத்தில் விவாதித்தவர் காகிதமில்லை அவர்கள் தான்.